திருச்செந்தூர் முருகர் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை உண்டாக்கும் ஒரு முருகர். ஆறுபடை வீடுகள்ல கடல் சார்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில். இந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே விஷயம், நாளிக்கிணறு கடல் கோயில் ஆர் கடல் நாளிக்கிணறு கோயில், இது எப்படி கரெக்டான வழிமுறை அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அதை பத்தி ஒரு குட்டி விவரமா நான் சொல்றேன். நாளிக்கிணறு அப்படிங்கிறது சூரபத்மனை வேட்டையாடிட்டு முருகர் குளிச்ச இடம் தான் நாளிக்கிணறு. இந்த நாளிக்கிணறுல எதுக்காக முதல்ல போய் குளிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் செய்த பாவங்கள் தவறுகளை இந்த தண்ணி மூலியமா கழிக்கப்படும் நம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் கடல்ல போய் குளிக்கணும். திருச்செந்தூர் கடல் தண்ணி ஒரு தீர்த்தமா கருதப்படுது. அது முடிச்சிட்டு கோயிலுக்கு சிறப்பான வழிமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எல்லாரும் திருச்செந்தூர் முருகர் கோயில திருப்பத்தை உண்டாக்கும் முருகர் கோயில் சொல்றாங்க அப்படின்னா, ஆறுபடை வீடுகள்ல எல்லாமே மலை கோயில், படிகள் ஏறி சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த கோயில படிகள் கீழே இறங்கி சாமியை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறணும். திருச்செந்தூர் முருகரை நடுக்கடல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அதை பத்தி ஃபுல் டீடைல் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.